ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த படத்தோட பேர் டீப் டவுன். 1994 வெளியான ஒரு எராட்டிக் த்ரில்லர். 21 வயசு பையனுக்கும் 40 வயசான ஆண்டிக்கும் நடுவில் நடக்கிற கசமுசாவை பற்றின படம் இது. இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. சரி, இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்திலே இந்த படத்தோட கில்லை காமிக்கிறாங்க. கில்லுக்கு 50 வயசு இருக்கும். ஒரு காலத்தில் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன். இவனுக்கு எதுக்கு எடுத்தாலுமே கோபம் வரும். அந்த கோபத்தாலேயே இராணுவ வேலையை இழந்து இப்போ அந்த ஊரில் வட்டி கூட்டு ஒரு தாதாவாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, ஒரு பப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் அவன் பக்கத்தில் இவன் ஃப்ரெண்டு பர்கரும் ஃபிங்கர் சிப்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கான். கில்லும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வர வர என் பொண்டாட்டி எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறா. ஒவ்வொரு தடவையும் சம்பவம் பண்ணுறதுக்கு வலுக்கட்டாயமாக நான் அவளை தூக்கிட்டு போய் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியே பண்ணாலும் மரக்கட்ட மாதிரி படுத்துக்கிறா. எனக்கு என்னவோ அவன் வேற எவனையோ செட்டப் வச்சிருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், பர்கர் சாப்பிட்டு இருந்த அவன் ஃப்ரெண்டும் மொச்சுன்னு அதை தின்னுட்டு இருக்கிறான். போதா குறைக்கு கில்லோட ஆண்மையை பற்றி அவன் தப்பா பேச, என்னடா சொன்ன பரதேசி அப்படின்னு கையில் அவன் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து பொட்டுன்னு ஒரு போடு போட்டுறான். ஸோ இதில் இருந்தே கில் எந்த அளவுக்கு ஹாட் டெம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோ ஆண்டியை தான் காமிக்கிறாங்க. ஆண்டி வேற ஒரு ஊர்ல இருந்து பொழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் ஒரு மியூசிஷியன், நல்லா பாட்டு எழுதுவான், பாடுவான், மியூசிக் போடுவான். ஸோ லாஸ் ஏஞ்சலஸுக்கு வந்தால் சினிமா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்ல அதை கேட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கான். எப்படி நம்ம ஊர் பக்கம் இருந்து சினிமா சான்ஸ்க்காக சென்னைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி வந்தவன் பசிக்குதேன்ட்டு ஒரு கேஃபேக்கு வரான். அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அங்கே வேலை செய்கிற பொண்ணு இவனவே லுக் விட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறான். ஆண்டி நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பான். அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கா, அதனால் ஆண்டிக்கும் அவளை பிடிச்சி போகுது. அப்படியே இந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அப்படி இப்படின்னு எதோ பேசி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறான். இந்த பாருக்கு பின்னாடியே ஒரு ரூம் இருக்குது, வந்து மியூசிக் போடுவா அப்படின்னு அவனை உள்ளே இழுத்துட்டு போய் நல்லா மியூசிக் போட வச்சு அனுப்பிச்சி வைக்குது. வீடு தான் வாடகைக்கு இருக்கான்னு பேப்பரில் பார்த்து ஒரு அட்ரஸுக்கு வர்றான். அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த வீட்டோட ஓனரை மீட் பண்ணுறான். அந்த வீட்டு ஓனரும் காலியாக இருக்கிற அந்த ரூமை காமிக்கிறாரு. ஆண்டிக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அதில் ஒரு சின்ன ரூம் தான் இவனுக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி பசுமையான செடி கொடிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அந்த ஃப்ளாட் ஓனரும் என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பி, இந்த ரூமுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா போதும், நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கிற பொண்ணுகளை முழுசாக பார்க்கலாண்டா அப்படின்னு ஆசையை தூண்டவும், நம்ம ஹீரோவும் இள வயசு பையன், அதனால் நீச்சல் குளம், நீச்சல் ஓட அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவனுக்கு காதில் தேனும் பாலுமா பாயுது. இந்த ரூம் அவன் பட்ஜெட்டை விட அதிகம் அப்படின்னாலும் இதுக்காகவே அவன் சரின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு பணம் கொடுக்க போகிறது அவங்க அப்பனாத்தா தான். அதனால் இவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. உடனே ரூமை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். கரெக்டாக ரூமை விட்டு வெளியே வர சமயத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சார்லோட் அப்படின்னு 40 வயசு ஆண்டியை பார்க்குறான். அந்த ஆண்டியை பார்த்த உடனே தம்பியோட நரம்பு மண்டலம் முறுக்கேறி டங்குன்னு அந்த மியூசிக் கம்பி நட்டுக்கிட்டு நிற்கிது. பாடுறா, என்ன அழகா இருக்கா. அந்த ஆண்டியை பார்த்து வாயை புழக்கிறான். பையன் நம்மளை போல ஆண்டி விரியம் போல இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியாது, இந்த சார்லோட்டு தான் ஆரம்ப சீனில் பார்த்தமே வில்லன் கில்லு, அவன் பொண்டாட்டி. சார்லோட்டும் இவனை ஒரு லுக் கொடுத்துட்டு போகிறாளா, அவ்வளோதான் பையன். ஐயோ பார்த்துட்டா, என்னை பார்த்துட்டா அப்படின்னு அடி வயிற்றுல ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வர, இத்தனை வாடகையாக இருந்தாலும் சரி இங்கே தான் தங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். ஒரு வழியாக ஆண்டி அவன் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு இந்த ரூமுக்கு மூவ் ஆயிட்டான். அன்னைக்கு மத்தியானமே பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தில் யாரோ துபு கட்டீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கிற சத்தம் கேட்க, இந்த மொட்டை வெயில்ல யாரா இது அப்படின்னு போய் ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று பார்க்குறான். பார்த்தா அவனோட ஆளு அந்த சார்லோட்டு தான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா. என்ன உடம்புடா சாமி, சும்மா வாழை மீன் மாதிரி உடம்பு வலுவலுன்னு இருக்கு. இதை தொட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு அவன் தம்பியை பிடிச்சிட்டு நிற்க, நீச்சல் அடிச்சிட்டு இருந்த சார்லோட்டு ஆண்டி ஒளிஞ்சிருந்து பார்க்கறத பார்த்துட்டா. அவ பார்க்கறத ஆண்டியும் பார்த்துட்டான். சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக நீச்சல் அடித்து முடிச்சுட்டு வந்த சார்லோட்டுக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நான் இங்கே தான் மூவ் ஆயிருக்கேன், என் பேர் ஆண்டி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஆனால் சார்லோட்டுக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இன்னும் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வைக்கலைன்னா எப்போ பேர் வைக்கிறாங்களோ சொல்லி அனுப்புங்க, அப்புறம் நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறேன். அது வரைக்கும் உங்களை நான் ஸ்வீட்டின்னு கூப்பிடலாமா, ஹனின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான்.
நான் உன்னை செருப்புன்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சார்லோட் அங்கிருந்து நகர ஆண்டிக்கு சரியான நோஸ்கட்டா போயிடுது. அன்னைக்கு நைட்டு ஃப்ளாட் ஓனரும் ஆண்டியும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா தண்ணி அடிச்சாலே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களே. அதனால அந்த ஃப்ளாட் ஓனரும் அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல நடந்த கொடுமையை பத்தி ஆண்டி கிட்ட புலம்புறாரு. ஆனா ஆண்டியோ இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவரோட ஃபீலிங் எல்லாம் ஆண்டிக்கு புரியல. நம்ம கிட்ட சொன்னா நமக்கு புரியும், லவ் பண்ற பையன் கிட்ட சொன்னா அவனுக்கு புரியுமா? நாளைக்கு அந்த 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தானே நம்ம சொன்னதே அவனுக்கு புரியும். பாவம், லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும். அப்பதான் ஆண்டியோ, ஓனர் ஓனர், நான் அந்த பொண்ணை லவ் பண்ற ஓனர். அதான் ஓனர், அந்த ஆண்டி காலையில கூட பார்த்தனே, இன்னைக்கு மத்தியானம் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லவும், ஓ அவ்வளா, அவ பேரு சார்லோட்டுடா. அவ புருஷன் ரொம்ப தப்பானவன். யாராவது அவன் பொண்டாட்டிய பார்த்தாலே அவன் கண்ணை நோண்டி போடுவான். நீ வேற அவளை லவ் பண்றேன்னு சொல்ற. இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இதோ நீட்டிட்டு இருக்குதே உன் கம்பி, அதை அத்துட்டுருவான்டா. பேசாம உன் வயசு பொண்ணுகளை பாருடா அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் சார்லோட்டுக்கும் கில்லுக்கும் மனசளவில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயம் அவர் மூலமா தெரிய வருது. அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஓனர் அப்படின்னு வரப்போற ஆபத்து தெரியாம அவனும் பேசிட்டு இருக்கிறான். நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ஃப்ளாட் ஓனர் ரூம்ல இருந்து வெளியே வந்த சமயத்துல தக்க தக்கன் மின்ற அந்த நிலா வெளிச்சத்துல அந்த நீச்சல் குளத்துல சார்லோட் நீந்திட்டு இருக்கா. அந்த அழகா பார்க்கறதுக்கே கோடி கண்ணு வேணும் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் ஆண்டி. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா சார்லோட் அவன் ஒளிஞ்சிருந்து பார்க்கறத கண்டுபிடிச்சிடுறா. சரியான கழுகு கண்ணு போல் இருக்கு அவளுக்கு. நீ ஒளிஞ்சு நின்று பார்க்கறத நான் பார்த்துட்டேன், வெளியே வாடா அப்படின்னு அவன் அங்கிருந்து கத்துறா. ஆனா ஆண்டி அசையாம செடிக்கு பின்னாடியே நின்னுக்கிறான். அவன் வெளி வராததால நீச்சல் குளத்திலிருந்து வெளிவந்த சார்லோட்டு அவன் ஒளிஞ்சிருந்த இடத்த நோக்கி வர சட்டுன்னு திடீர்னு ஒரு மலமாடு வந்து சார்லோட்டை பிடிச்சி இழுக்குது. வாடி உள்ள அப்படின்னு. அந்த மலமாடு வேற யாரும் இல்லை, கில்லு தான். ஆண்டிக்கு தூக்கி வாரி போடுது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். அவன் அந்த மலமாடு இவனை கவனிக்கல. சார்லோட்டை இழுத்துட்டு போன அவன் அவளை புடின்னு பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே சார்லோட் ஏதோ கத்துற சத்தம் கேட்குது. ஆனால் ஆண்டிக்கு அது தெளிவாக கேட்கல. இவன் ரூம்ல இருந்து சார்லோட் தங்கியிருக்கிற அந்த ரூம் தூரத்தில் இருக்கு. ஆனால் கில்லு சார்லோட்டை துன்புறுத்துறான் அப்படிங்கிறது மட்டும் இவனால் அசியூம் பண்ண முடியுது. இந்த கில்லுக்கு பார்த்தீங்கன்னா சார்லோட் மேலே எப்பவும் சந்தேகம்தான். சார்லோட் யாராச்சும் கிட்ட சிரிச்சு பேசிட்டா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் துப்பாக்கி எடுத்து அவளை சுடுறதுக்கு வந்துடுவான். உசுருக்கு பயந்து பல தடவை சார்லோட் அவங்ககிட்ட அழுது காலில் விழுந்து எதேதோ பேசி அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் தப்பிப்பா. உண்மையிலேயே அவங்ககிட்ட வாழ்றது ஒரு கொடுமையான வாழ்க்கை தான். ஆனால் சார்லோட்டுக்கு போக்கிடம் எதுவும் கிடையாது. அம்மா அப்பாவும் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. கில்லை நம்பி வந்துட்டான். அதனால அவன் பண்ற கொடுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிறா. ஆண்டிக்கு சார்லோட்டுக்கு நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. எப்படியாவது சார்லோட்டை இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு மும்மரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே யோசிச்சுட்டு தூங்கி போனவன் அவன் தூக்கத்துல சார்லோட்டும் இவனும் மேட்ரு பண்ற மாதிரி கனவு கண்டு பெட்டெல்லாம் கஞ்சியை சதற விட்டுறான். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த போதுதான் சார்லோட்டும் வெளியே வரா. என் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, உனக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியுமான்னு கேட்க, ஓ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்கு அவ கூட பழகிறதுக்கு அப்படின்னு ஆண்டி அவ வீட்டுக்குள்ள பூந்துடுறான். அந்த வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சார்லோட்டு கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். உங்க புருஷன் உங்களை கொடுமைப்படுத்துறதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் இந்த கொடுமையிலிருந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிறா. சார்லோட் அவனை நக்கலா பார்த்து, என் புருஷன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட அழுதனா? தேவையில்லாதெல்லாம் பேசாம மூடிட்டு அந்த வாஷிங் மிஷினை ரெடி பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு திரும்பவும் ஆண்டிக்கு நோஸ் கட் கொடுக்க, ஆனால் சற்றும் மனம் தளராத ஆண்டி திரும்ப திரும்ப சார்லோட்டு கிட்ட ட்ரை பண்ணுறான். உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு இந்த சினிமா டைலாக்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சார்லோட் கேட்குறா. எனக்கு நீ தான் வேணும் சார்லோட், நான் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கட்டுனா உன்னை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா இந்த கொடுமையிலிருந்து உன்னை மீட்டு நான் உன்னை காப்பாற்றுறேன், என்னங்கிற அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, என் கையில் ஸ்பேனர் இருக்கு, ஒரு அடி அடிச்சுன்னா கொட்டை சதறிடும், அதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணை பற்றியும் யோசிக்க கூட முடியாது, மூடிட்டு கிளம்புடா அப்படின்னு அவன் திட்டிகிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு ரூம் கதவை திறந்துட்டு அங்கே ஒரு ராட்சசம் மாதிரி நிற்கிறான் கில்லு. இது அவன் வர்ற சமயமே இல்லை. அதனால் அவனை பார்த்த உடனேயே சார்லோட் நடுங்க ஆரம்பிச்சிட்றா. உள்ளே வந்த கில்லும், யாரடி இவன், உன்னோட புது லவரா அப்படின்னு கேட்டு துப்பாக்கி எடுக்கவும் ஆண்டி ஆடியே போயிடுறான். ஆனால் அதுக்குள்ள சார்லோட்டு, இல்லைங்க, இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கிற பையன், மெக்கானிக்கு நம்ம ஃப்ளாட் ஓனர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, நம்ம வாஷிங் மிஷின் வேற ரிப்பேராக இருக்கு இல்லைங்க, அதை பார்க்கறக்கு அவன் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லவும், நீ முதல்ல உள்ள வாடி அப்படின்னு அவளை பிரித்து மேயறதுக்கு கில்லு உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். தப்புச்சோண்டா சாமி அப்படின்னு ஆண்டி அங்கிருந்து
தெரிச்சு ஓடி வந்துடுறான். சதா சர்வ காலமும் ஆண்டி சார்லோட்டை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்க. நைட்டு தூங்கும்போது அவ பக்கத்துல தூங்குற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அவ கூட கசமுசா பண்ற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி ஹெச்எம்டி வேலையை ஆரம்பிக்கிறான். அதாங்க ஹேண்ட் மூவிங் டெக்னாலஜி. இதனால தினமும் பெட்ல கஞ்சி சிந்தி பெட்டவே நாஸ்தி ஆக்கிடுறான். அன்னைக்கு கில்லு வெளியே போன சமயமா பார்த்து ஆண்டி சார்லோட்டோட ரூமுக்குள்ள பூந்துடுறான். என்னடா வேணும் உனக்கு? ஏன் என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துற? என் புருஷன் மட்டும் பார்த்தானா உன்னை கொல்றதும் இல்லாம என்னையும் சேர்த்தி போட்டுருவான்டா. முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவனை துரத்தி விட பாக்குறா. ஆனா ஆண்டி அசர்ற மாதிரி இல்ல. இதோ பாரு சார்லோட்டு, நான் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். இந்த கொடுமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆனால் சார்லோட்டோ, இதோ பாருடா, கில்லை பற்றி உனக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். என் வாழ்க்கை இவ்வளோதான்டா. அது எப்படியோ போயிட்டு போகட்டும். நீ என்னை சந்திக்க வராத அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறா. ஆனால் ஆண்டி அதெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன்னு திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடிட்டு இருக்கா. அப்போ தான் சார்லோட்டும் சொல்கிறா, ஆரம்ப காலத்தில் கில்லும் இப்படி தாண்டா. ஒரு நாளைக்கு 100 தடவையாவது என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தோம். அவன் வீட்டில் இருந்தானா என்னை துணியை போடவே விடமாட்டான். சதா சர்வ காலமும் என்னோட ஒவ்வொரு அங்கமாக பார்த்து என்னை வர்ணிச்சுட்டே இருப்பான். ஆனால் கல்யாணமாகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவன் உண்மையான கலரே எனக்கு தெரிஞ்சது. அவன் ஒரு சைக்கோ. கண்ட கருமாந்திரம் பிடிச்ச மாத்திரைகள் எல்லாம் போட்டுட்டு வந்து என்னை தினம் தினம் முன்னாடி பின்னாடின்னு பரேடு எடுப்பான். இந்த சின்ன வயசுல தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நீ உன்னோட உசுரை போக்கிக்காத அப்படின்னு சொல்கிறா. அந்த சமயத்தில் ஆண்டி சட்டுன்னு சார்லோட்டை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வர, விடுறா என்ன அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஆனால் நம்ம பையன்தான் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாச்சே. அவளை திரும்ப திரும்ப கட்டி பிடிச்சி எப்படியோ அவள் உதட்ட கடிச்சிட்றான். அவன் கம்பி சூடாகி முறுக்கேறி நிற்க அந்த சூட்டில் சார்லோட் விழுந்துடுறா. அப்புறம் என்ன, 2 பேரும் ஒரே அஜால் குஜால் தான். இத்தனை நாள் ஹெச்எம்டி முறையில் கஞ்சி சிந்திட்டு இருந்தான். இன்னைக்கு சார்லோட் அவன் கஞ்சியை சிதற விடுறா. எப்பெல்லாம் கில்லு வெளியே போகிறானோ அப்பெல்லாம் ஆண்டி இவ ரூமுக்கு வந்துடுவான். 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இதுவே தொடர்கதையாக நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் சார்லோட்டு குளிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஆண்டியும் பாத்ரூம்குள்ளே பூந்துடுறான். இதை சார்லோட்டு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆனாலும் அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. 2 பேரும் அந்த ஷவருக்கு கீழே செம்மையாக பண்ணுறாங்க. ஆண்டி கொடுக்குற ஒவ்வொரு அடியும் சார்லோட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியா ஷவருக்கு கீழே தண்ணியை செதற விட்ட ஆண்டி ரொம்ப டயர்டா வந்து பெட்ல படுத்திருக்க. அந்த சமயமா பார்த்து திடுதிப்புன்னு கில்லு வீட்டுக்குள்ள வந்துடுறான். கில்லு அவனை பார்த்த உடனே அந்த பெட்ல படுத்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டுட்டே கபோர்டை திறந்து அவன் துப்பாக்கியை எடுத்து ஆண்டியை போடுறதுக்கு துரத்துறான். அவனை தாவி பிடிச்ச கில்லு போட்டு சாத்துன்னு சாத்தி அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு துப்பாக்கி அவன் மண்டையில் வைக்கிறான். ஆண்டி கிடுகிடு நடுங்குறான். நல்ல வேலையாக குளிச்சு முடிச்சுட்டு சார்லோட் வெளியே வர, இவன் எதுக்கடி உன் பெட்டில் படுத்திருந்தான்? 2 பேரும் என்ன பண்ணினீங்க? நீ எதுக்காக இப்போ குளிக்க போனேன்னு 1000 கேள்வி கேட்குறான். சார்லோட்டும் பயத்தில் கத்துறா. நீங்கள் தானே நேற்று நைட்டில் இருந்து ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்க. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த பையன் வந்திருக்கான். நான் குளிச்சிட்டு இருந்ததால் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். மற்றபடி நாங்கள் எந்த தப்பும் பண்ணலீங்க, என்னை நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்தி அழுகிறா. அவள் அழுகிறத பார்த்தோன்னே கில்லும் மனசிறங்கி போனா தொலைது, இந்த தடவை விட்டுறேன். இன்னொரு தடவை இவன் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்தேன், இல்லை நீ அவன் கூட பேசுகிறத பார்த்தன்னா பார்த்த இடத்துலையே 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கில்லும் சார்லோட்டும் வெளியே போயிருக்க. இந்த ஆண்டி பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியாக அவங்க ரூமுக்குள்ளே நுழைஞ்சவன் அவங்க டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்குல்ல, அதில் ஒரு மைக்ரோஃபோனை திருட்டுத்தனமாக ஃபிக்ஸ் பண்ணுறான். அதோட ஒயரை தன்னோட ரூமுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு டம்மி ரிசீவரை ஃபிக்ஸ் பண்ணுறான். இதனால் இந்த ரூமில் என்ன பேசினாலும் அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சா அவனுக்கு கேட்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்றான். இந்த சமயத்தில் தான் கில்லு ஒரு அர்ஜென்ட்டு வேலையாக வெளியூர் போக வேண்டியது வர, இவங்க 2 பேரும் செம்ம குஜாலாக இருக்காங்க. பாட்டு சத்தமாக வச்சு 2 பேரும் டான்ஸ் ஆடுறது என்ன, நைட்டு பகலுன்னு பார்க்காம 2 பேரும் மேட்ரு பண்ணுறது என்ன, ஒன்றா போய் குளிக்கிறது என்ன, ஒட்டு துணி இல்லாமல் ஆடுறது என்ன அப்படின்னு 2 பேரும் கில்லு வர்ற வரைக்கும் அவங்க லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. சார்லோட்டுக்கு இந்த புது வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டிக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவன் கொடுக்குற அன்பும் அவங்கிட்ட கிடைக்கிற
கிடைக்கிற சுகமும் சார்லோட் இது வரைக்கும் கில்லுகிட்ட இருந்து அனுபவிச்சதே இல்லை. தினம் தினம் கில்லு சார்லோட் பண்ணுற கொடுமை எல்லாத்தையும் அந்த ஃபோன் ரிசீவர் மூலமாக ஆண்டி ஒட்டு கேட்குறான். எப்படியாவது இவளை இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதன்படி சார்லோட்டு மத்தியானமானா இந்த டான்ஸ் கிளாஸுக்கு போவா. அங்கே வந்த ஆண்டி, நம்ம 2 பேரும் பேசாமல் ஓடி போயிடலாம் சார்லோட். ஆனால் சார்லோட்டு அவங்க கூட ஓடி வர்றதுக்கு மறுத்துறா. நம்ம எந்த மூளைக்கு போனாலும் கில்லு நம்மளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடுவான். அதனால் நான் இந்த முடிவுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டி கிட்ட ஒரே போடா சொல்லிடுறா. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஃப்ளாட்டு ஓனரும் ஆண்டியும் தண்ணி அடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஆண்டியும், ஓனர் அந்த கில்லு அந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் ஓனர். பாவம் ஓனர், அந்த பொண்ணு எப்படியாச்சும் நம்ம அவளை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் மேலே பரிதாபப்பட, தம்பி இதை பாரு, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு அணைச்சிக்குவாங்க. தேவையில்லாமல் நம்ம போய் இதில் தலையிட்டோம்னா நம்மளுக்கு தலை இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சார்லோட்டை யார் தான் காப்பாத்துறது அப்படின்னு ஆண்டி கோவமாக கேட்க, நீ எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு ஓனர் கேட்க, ஏன்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு எமோஷனில் உண்மையாக பேசிட்டான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஓனரும், டேய் என்னடா சொல்கிற, ஏதோ அன்னைக்கு நீ உளறன்னு நினச்சிட்டு இருந்த, நிஜமாலுமே அந்த பொண்ணை காதலிக்கிறியா? இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்லட்டுமா, அந்த பொண்ணை காதலிக்கிறது நீ ஒன்றும் புதுசு இல்லை. உனக்கு முன்னாடி வேற ஒரு பையன் இந்த மாதிரி தான் சார்லோட்டை காதலிக்கிறேன், அவளை காப்பாத்துறேன்னு சுற்றிட்டு இருந்தான். அந்த பையனும் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தான். விஷயம் கில்லுக்கு தெரியவும், அன்னைக்கு காணாமல் போன பையன் தாண்டா, இப்போ வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ அந்த பொண்ணை நல்லா மேய்ஞ்சிட்டேன்னு தெரியுது. ஏதோ ஒரு முகத்தில் இப்படி பேசுகிற, ஆனால் இது வாழ்க்கைக்கு செட் ஆகாதப்பா. முதல் வேலையாக காலையில் பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ற வேலையை பாரு அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொன்னதை கேட்டு ஆண்டி ஆடி போயிடுறான். இப்போவே இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு கதவை திறக்கிறான். அப்போ தான் சார்லோட்டு கதவுக்கு கீழே ஒரு லெட்டரை போட்டு போயிருந்திருக்கா. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆதரவுன்னு நீ ஒருத்தந்தான் ஆண்டி, நீயும் என்னை விட்டு போயிடாத, நானும் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கவும் அவன் காலி பண்ணிட்டு போகிற ஐடியாவை கைவிட்டுறான். அவன் ரூமில் இருந்து சார்லோட்டுக்கு ஆண்டி ஃபோன் பண்ணுறான். நான் உன்னை உடனடியாக பார்க்கணும், வெளியே வா அப்படின்னு சொல்லவும், சார்லோட்டும் ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில், நான் வெளியே வர முடியாதுடா, அந்த மலை மாடு வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. அதுக்கப்புறம் அங்கே வந்த கில்லும், யார் ஃபோனில் அப்படின்னு கேட்கவும், ஃப்ளாட்டு ஓனர் தான் கூப்பிட்டாரு, அந்த ஏசியை சரி பண்ணியாச்சான்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் கில்லுக்கு அவள் வேற யாரோ கூட பேசியிருக்கா அப்படின்னு சந்தேகம். இதை எல்லாத்தையும் ஆண்டி கேட்டுட்டு தான் இருக்கான். சார்லோட் சொல்கிறது எதுவும் கில்லு நம்பாமல், நீ வேற ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஆண்டிக்கு பயம் வருது. ஒருவேளை அந்த மைக்ரோஃபோனை கில்லு கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம தீந்தோம் அப்படின்னு பயந்து போனவன் குடுகுடுன்னு ரூமை விட்டு ஓடி வந்து சார்லோட்டு ஹாலோட ஜன்னல் திறந்திருக்க, அது வழியா சத்தம் போடாம எட்டி உள்ள குதிச்சு ஹாலுக்குள்ள போய் அந்த மைக்ரோஃபோனும் ஒயரையும் உருவிட்டான். ஆனா கில்லு வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு இப்ப பாத்ரூமுக்குள்ள வந்தா, மூச்சை பிடிச்சிட்டு பாத்டப்புக்குள்ள உட்காந்துட்டு இருக்க ஆண்டிய கையும் களவமா பிடிச்சிடுறான். அவன் நெத்திலேயே துப்பாக்கியை வச்சு, உனக்கு பல தடவை எச்சரிச்சிட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப நீ என் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கேன்னா சொல்லு, அவளை எத்தனை தடவை நீ போட்டிருக்க, அவள் உன்னை என்னெல்லாம் பண்ணா, இப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னு துப்பாக்கி முனையில் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. பொண்டாட்டியை பற்றி பேசினாலே போட்டு தள்ளுற கில்லு இப்படி 2-3 தடவை ஆண்டி அவன் ரூமுக்குள்ளே மாட்டியும் கூட இன்னுமே துப்பாக்கி காமிச்சு தான் மிரட்டுறானே ஒழிய கொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை அவன் ஹீரோங்கிறனால அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் போல் இருக்கு. சத்தம் கேட்டு சார்லோட்டும் அந்த ரூமுக்கு வர்ற, இவளை பார்க்கத்தானே வந்த அப்படின்னு ஆண்டியோட மூஞ்சியை பிடிச்சி சார்லோட் பக்கமாக திரும்புகிறான். என் பொண்டாட்டியை நல்லா பார்த்து ரசிச்சுக்கோ, ஏன்னா இதுதான் நீ அவளை கடைசியாக பார்க்கறது, இனிமேல் அவளை பார்க்கறதுக்கு நீ உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லவும் ஆண்டி நடுங்க ஆரம்பிக்கிறான். சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிறத பார்த்த சார்லோட்டும், அவனை ஒன்றும் பண்ணிராத கில், எல்லாம் தப்பு என்னோடது தான், வேணா என்ன கொள்ளு அப்படின்னு கத்துறா. ஆனால் வெறி ஏறி போயிருந்த கில்லு ஆண்டியை போட்டு சாத்துன்னு சாத்துறான். இவனை கொன்னாதாண்டி உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போகிற சமயத்தில் டோர் பெல் அடிக்குது. ஆண்டியை தரதரன்னு பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போன கில்லு, போய் கதவை திறந்து யாராக இருந்தாலும் வாசலோட பேசிட்டு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வந்து கதவை திறந்த சார்லோட்டும் வெளியே ஒருத்தன் நிற்கிறத பார்க்குறான். இவன் இந்த முக்கு கடையில் டயருக்கு பஞ்சர் ஒட்டுறவன். அவனுக்கு ரொம்ப நாளாக சார்லோட் மேலே ஒரு கண்ணு. அவள் போக வர எல்லாம் அவளை பார்த்து சிரிப்பான். இவளும் சாதாரணமாக அவனை பார்த்து சிரிச்சிருப்பா. நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு கில்லு வீட்டில் இல்லை அப்படின்னு அவனா கற்பனை பண்ணிட்டு
பண்ணிட்டு வந்து சார்லோட்டு கிட்ட கடலை போட ஆரம்பிக்கிறான். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், செத்தாலும் உன் கூட தான் சாகணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காதல் வசனம் பேச உள்ள இருந்து வந்த கில்லு அவனை மண்டையிலேயே ஒரே போடு தூக்கி ஒரு வீசுறான் பாருங்க. போய் செவுத்துல முட்டி அவன் கீழே விழுகிறான். ஏண்டா என் பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்தா அவ கூட தான் வாழணுமா, செத்தா அவ கூட தான் சாகணுமா, இப்போ நீ தனியாக சாகுடான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவியை பொட்டு பொட்டுன்னு சுட்டு கொன்னுறான். இதை பார்த்து சார்லோட்டு பதறா. எதுக்காக அவனை கொன்னீங்க, ஜஸ்ட் என்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலே அவனை கொன்னுருவீங்களா அப்படின்னு கதறி அழுகிறா. ஆனால் வெறி ஏறி போயிருந்த கில்லுக்கு எது சரி எது தப்புன்னே தோணாது. அந்த அளவுக்கு காட்டு மிராண்டியாக மாறிட்டான். இப்போ அவனை சுட்டாச்சு, மிச்சம் இருக்கிறான் பாரு இவனை சுட வரேன் அப்படின்னு ஆண்டியை சுட வரும்போது தான் கில்லுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. சட்டுன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட துப்பாக்கியை ஆண்டி கையில் கொடுத்து ஆண்டியோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த துப்பாக்கியில் படற மாதிரி அந்த துப்பாக்கி அவன் கையில் கொடுத்துட்டு நீ தான் அந்த சைக்கிள் கடைக்காரனை கொன்ன அப்படின்னு போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணுறான். ஆண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் அவன் மாட்டிகிட்டு இருக்கான். ஆனால் கில்லு என்ன பண்ணுறான்னா வா போகலாம் அப்படின்னு சார்லோட்டை வெளியே கூப்பிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கதவை வேற லாக் பண்ணிட்டான். ஆண்டி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். எந்த வழியும் தெரியல. அப்போ தான் அங்கே இருக்கிற வென்டிலேட்டரை பார்க்குறான். வென்டிலேட்டர் வழியாக எட்டி பார்த்தா கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுது. இங்கிருந்து குதிச்சா சரியாக ஸ்விம்மிங் பூலில் தான் போய் குதிப்போம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டாக குதிக்கிறான். அவன் நினச்ச மாதிரியே இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து குதிக்கிறான். ஆனால் அங்கே இவனுக்காக காத்துட்டு இருந்த கில்லு ஆண்டியை கையங்களவமாக பிடிச்சிட்றான். கில்லு எதிர்பார்க்காத சமயமாக பார்த்து அவன் கொட்டையிலேயே ஒரு எத்து. வலி தாங்க முடியாமல் கதறின கில்லு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் விழுகிறான். அவன் விழுகிற சமயத்தில் அவன் கையில் இருந்த அந்த துப்பாக்கி தரையில் போய் விழுக அந்த துப்பாக்கியை சார்லோடு தூக்கிக்கிறான். ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்த கில்லும் அவனை சுடுடி, முதல்ல நான் செஞ்ச கொலையெல்லாம் அவன் பார்த்துட்டான், அவனை வெளியே விட்டா நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவான், முதல்ல அவனை கொல்லுன்னு சார்லோட்டை ப்ரெஷர் பண்ண. ஆனால் சார்லோட்டு அவனை கொல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் இருந்த கில்லை சுட்டு கொண்டு போடுறா. வழக்கம் போல் நம்ம தமிழ் படத்தில் கிளைமாக்ஸில் கரெக்டான நேரத்துக்கு வர்ற போலீஸ் மாதிரி இந்த படத்துலையும் கரெக்டான நேரத்துக்கு போலீஸ் வராங்க. சார்லோட்டும் தன்னோட தற்காப்புக்காகத்தான் கில்லை சுட்டு கொன்னேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறா. ஏன்னா கில்லு மேலே ஏகப்பட்ட கேஸு ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. அவனோட வயலண்ட்டான நேச்சர் போலீஸ்க்கும் தெரியும். அதனால் சார்லோட்டோட வாக்குமூலத்தை ஏற்றுக்கிறாங்க. ஃபைனலாக சார்லோட்டுக்கு இருந்த பெரிய பிரச்சனை நீங்குச்சு. அதுக்கப்புறம் சார்லோட்டும் ஆண்டியும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பார்த்ததுக்கு நன்றி.